காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தெனையால், கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. இப்படி அருமையாக முருகப்பெருமானுடைய வருகையை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருப்பார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் எனக்கு தந்தையுமாகவும் தாயுமாகவும் விளங்குகின்றார். அவரால் என்னுடைய வறுமை தீர்ந்தது, எனக்கு வளமை கிட்டிற்று. இப்படிப்பட்ட அர்த்தம் துணிக்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். முருகப்பெருமானை இவ்வளவு உயர்த்தியாக நாம் சொல்லுகின்றோம். அவர் எப்படி பிறந்தார்? நாம் கந்த புராணத்திலே பார்த்து வருகின்றோம். கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றியது. உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம், இந்த 6 காண்டங்களை உள்ளடக்கியது. புராண நாயகம் என்று போற்றி புகழப்படுகின்ற அற்புதமான காவியம். முதல்வன் புராணம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அருமையான உயர்வான காவியம் கந்த புராணம். சூரபத்மன் சிவபெருமானை குறித்து மிகப்பெரிய யாகம் நடத்தி யாருக்கும் கிடைக்க ஒண்ணாத அருமையான வரத்தை வாங்கிவிட்டான். 108 யுகங்கள், 1008 அண்டங்களை ஆளக்கூடிய அற்புதமான வரத்தை வாங்கிவிட்டான். ஆனால் அவனுக்கும் மரணம் நிகழ வேண்டும் அல்லவா? இதுதானே நியதி. அப்போது சிவபெருமான் ஒரு அற்புதமான வரத்தை கொடுக்கின்றார். என்னுடைய சக்தியை தவிர உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்று. ஆனால் எப்படி நிகழ முடியும்? சிவபெருமான் தானே வரம் கொடுத்தவர். அவர் எப்படி அழித்து விடுவார்? அவர் தன்னுடைய ரூபத்தில் அழிக்க மாட்டார். அவருடைய மகன் மூலமாக, அதன் மூலமாக சூரபத்மனுடைய முடிவு நெருங்க வேண்டும். இப்படித்தான் பரமன் வகுத்த நியதி. ஆனால் எப்பொழுது பிறப்பான்? ஏன்னா தேவர்கள் எல்லாம் கலங்கி போய் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. சூரபத்மனுடைய கொடுமை எந்த அளவுக்கு அதிகமாயிற்று என்று சொன்னால், இந்திராணியை அவன் கூப்பிடுகின்றான், எனக்கு நீ மனைவியாக வர வேண்டும் என்று. அப்பொழுது அவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் கதறுகின்றான். பெண்ணினுடைய அழுகை ஓலம் எங்கே கேட்கின்றதோ அப்பொழுது அந்த இடத்திலே அழிவு ஆரம்பமாயிற்று என்பது அர்த்தம். என்னுடைய தாயை இப்படி நீ அநியாயம் செய்கின்றாயே, இப்படி கூப்பிடுகின்றாயே என்ற கோபத்தினால் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் வந்து கேள்வி கேட்கும் பொழுது அவனை சிறையில் அடைத்து விட்டார்கள் அசுர கூட்டம். அப்பொழுது அத்தனை பேரும் வைகுந்தத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிடுகின்றார்கள். பரந்தாமா, இந்த கொடுமையை நாங்கள் இன்னும் எத்தனை காலம் சகித்து கொள்ள வேண்டும்? தாங்கள் கேட்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அத்தனை பேரையும் கூப்பிட்டு கொண்டு என்ன பண்றார் மகாவிஷ்ணு? கைலாயத்துக்கு சென்று கேட்கின்றாராம். பரமனே, தாங்கள் தானே வரம் கொடுத்தீர்கள், அவனுக்கான அழிவு எப்பொழுது நிகழும் என்பதை குறித்து நாங்கள் கலக்கமாக இருக்கின்றோம் அப்படின்னு கேட்கும் பொழுது பரமசிவன் சொல்கின்றாராம், தாங்கள் சற்றும் கலங்க வேண்டாம், சூரபத்மனுக்கு முடிவு நெருங்கிவிட்டது, வடிவேலன் பிறப்பான், உங்களுடைய வருத்தம் அத்தனையும் தீர்ந்துவிடும் அப்படின்ற ஒரு அருமையான அருள்மொழியை சொன்னார் சிவபெருமான். சரி, இது எப்படி நிகழ முடியும்? இமவான் புத்திரியாக வளர்ந்து வருகின்ற பார்வதி தேவியை மனம் புரிகின்றார் சிவபெருமான். அப்பொழுது தேவர்கள் வந்து இவ்வளவு வேண்டுகோள் வைக்கவும் என்ன பண்றார் அவர் சிவபெருமான்? பார்வதி தேவியை விருப்பத்தோடு பார்க்கின்றாராம். அப்பொழுது அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஜொலிக்கக்கூடிய 6 நெருப்பு பந்துகள் வெளிவந்தனவாம். நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தவன் முருகப்பெருமான். அதனாலதான் கந்த புராணத்திற்கு சிறப்பு அதிகம். வலது கண்ணை நாம என்னன்னு சொல்லுவோம்? பெரிய புராணம்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு. இடது கண்ணு திருவிளையாடற் புராணம். நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய நடுநாயகமாக விளங்கக்கூடிய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறி மூலமாக பிறந்தவன் முருகப்பெருமான். இப்படி 6 நெருப்பு பந்துகளை பார்த்தவுடன் தேவர்களுக்கு பயம் வந்து விட்டதாம். ஏன்னா அந்த வெம்மையை தாங்க முடியவில்லை, அவ்வளவு வீரியமாக இருந்தது. இதை பார்த்து விட்டு பார்வதி தேவியை பயந்து ஓடிவிட்டாலாம் கைலாயத்தை விட்டு. அப்படி ஓடும் பொழுது அவளுடைய கால் சலங்கையில் இருந்து சலங்கை மணிகள் கீழே விழுந்து விட்டனவாம். பார்வதி தேவியே பயந்து போகின்ற அளவுக்கு அவ்வளவு உக்கிரமாக கண்களை கூசச் செய்யக்கூடிய பிரகாசமான வடிவுடைய 6 நெருப்பு பொறிகள் நிற்கின்றன. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த 6 நெருப்பு பொறிகள். இதை பார்த்துவிட்டு என்ன பண்றாங்க? அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள். பார்வதி தேவியினுடைய கால் சலங்கையில் இருந்து விழுந்ததல்லவா நவரத்தன மணிகள்.
அந்த நவரத்ன மணிகள் 9. அந்த 9 மணிகளும் 9 தேவியர்களாக வெளிப்பட்டார்களாம். அந்த 9 தேவியர்களுக்கு நவகாலிகள் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இதை வழங்கியவர் சிவபெருமான். அந்த 9 தேவிகளும் சிவபெருமானை ஆசையோடு பார்த்தார்களாம். அதனால் அவர்களுக்கு கர்ப்பம் உண்டாயிற்றாம். ஆனால் பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. என்னுடைய மணாளனை, நான் தவமிருந்து பெற்ற மணாளனை நீங்கள் இப்படி ஆசையோடு பார்ப்பதா? அதை நான் எப்படி விடுவது என்ற கோபத்தில் என்ன பண்றா பார்வதி தேவி, நீங்கள் பரமசிவனை ஆசையோடு பார்த்ததால் கர்ப்பம் உண்டானது. ஆனால் அந்த கர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்கு பிறக்காது. அந்த கர்ப்ப சுமையை நீங்கள் தாங்கி இருக்க வேண்டும் 1 வருட காலத்திற்கு மேலாக அப்படின்ற ஒரு கொடுமையான சாபத்தை இட்டு விட்டாலாம் பார்வதி தேவி. அதனால நவகாலிகளும் அழுகின்றார்களாம். அம்மா, நாங்கள் தெரிந்து செய்யவில்லை, இதுவும் பரமனின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, பார்வதி அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய 9 பிள்ளைகள் சேனாதிபதிகளாக விளங்குவார்கள். அதிலே ரக்தவள்ளிக்கு பிறக்கின்ற வீரவாகு சேனை தளபதியாக விளங்குவார். முருகப்பெருமானுக்கு அவர் உற்ற துணையாக உறுதோழனாக இருப்பார். அவர்களை வர்ணித்து விடு என்று பெருந்தன்மையுடன் சொன்னவுடன் பார்வதி தேவி அதை ஒப்புக்கொள்கின்றாள். சரி, நாம இவ்வளவு சொல்றோம். இந்த நெருப்பு பந்துகள் எங்கே போயிற்று? இந்த 6 நெருப்பு பந்துகளும் சிவபெருமானின் கட்டளைக்கிணங்க இமயத்திலே சரவண பொய்கையிலே போய் விழுந்தனவாம். குளிர்ச்சியாக தன் என்ற குளிர்ச்சியுடன் விளங்குகின்ற தடாகத்திலே சரவண பொய்கையிலே. அப்பொழுது முருகப்பெருமான் அவதரித்தார். பத்தி திருவகமாருடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் என்று அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடுவார் அல்லவா? அப்படி முருகப்பெருமானுடைய தோற்றம் அவ்வளவு அற்புதமாக அழகாக விளங்கியதாம். சரி, இந்த 6 குழந்தைகள் உதித்து விட்டார்கள் தாமரை மலரிலே சரவண பொய்கையிலே. இவர்களை யார் எடுத்து வளர்ப்பது? அப்பொழுது 6 ரிஷி பத்தினிகள் முன் வந்தார்களாம். சிவபெருமானின் கட்டளைக்கிணங்க அவர்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்த்தார்களாம். இந்த 6 குழந்தைகளும் சரவண பொய்கையிலே பிறந்தன. அவற்றை எடுத்து வளர்ப்பவர்கள் கார்த்திகை பெண்கள் 6 பேர். இவர்கள் முருகப்பெருமான் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருப்பது இமயத்திலே. ஆனால் கைலாயத்திலே இத்தனை குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். எப்படி என்று பார்ப்போம். பார்வதி தேவியினுடைய சலங்கையிலிருந்து தோன்றினார்கள் அல்லவா இந்த 9 நவகாலிகள். அவர்களுக்கு கர்ப்பம் உண்டானது. ஆனால் அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என பார்வதி தேவியின் கருணை இருந்தால் ஒழிய குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வர காணோம். அப்பொழுது பார்வதி தேவிக்கு இவர்கள் தொண்டு புரிகின்றார்கள், சேவை செய்கின்றார்கள். அதனால் மனமகிழ்ந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க, மனமிறங்கி கருணையோடு உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தவுடன் அவர்களுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் சேனாதிபதிகளாக விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் கர்ப்பபாரத்தை தாங்காமல் அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை துளிகள் வெளிவந்தன அல்லவா, அவற்றிலிருந்து கத்தி, கேடயம், மழு, வாள் முதலிய ஏந்திய பல வீரர்கள், 1,00,000 வீரர்கள் வெளிப்பட்டார்களாம். இப்பொழுது படை தயாராகிவிட்டதல்லவா சூரபத்மனை அழிக்க. 1,00,000 வீரர்கள் கொண்ட முருகப்படையும் தயாராகிவிட்டது. அதை வழிநடத்துவதற்கு சேனாதிபதிகளாக 9 பிள்ளைகளும் பிறந்து விட்டார்கள் நவகாலிகளுக்கு. இப்பொழுது போர்படைகள் தயாராகிவிட்டன. ஆனால் தலைவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா. அதனால சிவபெருமான் சொல்றாராம், 1,00,000 வீரர்கள் இருக்கின்றார்கள், கையிலே கத்தி, வாள், கேடயம் எல்லாம் ஏந்தி கொண்டு பிறந்த பிள்ளைகள். 9 பிள்ளைகள் சேனாதிபதிகளாக விளங்குகின்றார்கள். அதிலே மூத்தவராக முதல்வனாக விளங்குகின்ற வீரவாக என்னவாக விளங்குகின்றார், அவர் தலைமை சேனாதிபதி. இப்பொழுது இவ்வளவு படைகளையும் கூட்டிக் கொண்டு சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்கின்றாராம், இப்பொழுது நாம் வடிவேலனை காண செல்வோம் வாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இமயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான் 6 குழந்தைகளாக குமரக்கடவுள் வடிவேலன். அவனை பார்ப்பதற்காக அத்தனை கூட்டமும் தயாராக புறப்படுகின்றன. தலைமையேற்று சிவபெருமான் அழைத்து கொண்டு செல்கின்றார். அப்பொழுது பாருங்கள், முருகப்பெருமானுடைய அற்புதமான திருவிளையாட்டுகளை நாம் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அவ்வளவு உன்னதமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விளையாட்டுக்கள். ஏன்னா சிறு குழந்தையாக பாலகனாக அவர் ஆற்றிய பல திருவிளையாடல்கள் உண்டு. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்க்கின்றார்கள். அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் இமயத்துக்கு வந்து சரவண பொய்கையிலே வளர்ந்து வருகின்ற
6 குழந்தைகளை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு ஆசை வந்து விட்டதாம். அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர கட்டி அணைக்கும் பொழுது அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக விளங்கினவாம். பார்வதி தேவியினுடைய ஸ்பரிசம் பட்டு இப்பொழுது குழந்தை வடிவேலன் நிற்கின்றான். அப்பொழுது பார்வதி தேவி அவனை ஆசீர்வாதம் செய்து, நீ சிறப்புடன் கீர்த்தியுடன் விளங்குவாய், பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை மனமுவந்து அளிப்பாய் என்ற ஒரு அருமையான வரத்தினையும் கொடுக்கின்றாள் பார்வதி தேவி. சரி, இப்பொழுது கார்த்திகை பெண்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக போய்விட்டதாம். ஏன்னா பெற்ற தாய் வந்து கேட்கும் பொழுது வளர்ப்பு தாயானவள் விட்டு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு விட்டதாம். முருகப்பெருமானை நாங்கள் பெற்றெடுக்கவில்லை, ஆனால் நாங்கள் அவனை வளர்த்தோம் அல்லவா, அவனை விட்டு பிரிய எங்களுக்கு மனமில்லையே என்று சொல்லும் பொழுது பார்வதி தேவியானால் அவர்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கின்றார். என்னன்னா, அவர்கள் கிருத்திகை நட்சத்திரமாக விளங்க வேண்டும், 6 பெண்களும் சேர்ந்து வானத்திலே. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நாம் முருகப்பெருமானை வணங்கி அவனுடைய காலடியிலே நம்முடைய கோரிக்கைகளை வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா கார்த்திகை பெண்கள் தானே முருகப்பெருமானை வளர்த்தவர்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிறப்பை கொடுத்தால் பார்வதி தேவி. இப்படி முருகப்பெருமான் பிறந்து விட்டார். இப்பொழுது அவர் வளர வேண்டும். எப்படி வளர்கின்றார் என்று பார்க்கலாம். ஏன்னா அவர் எத்தனை சுட்டியாக இருந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அவர் சிறு பாலகனாக இருக்கும் பொழுது என்ன பண்றாரு பாருங்க. மலைகளை எடுத்து விளையாடுகின்றாராம், கிள்ளி எறிகின்றாராம், வாயுவை நிறுத்தி விடுவாராம் ஒரு இடத்திலே. கடலிலே இருக்கக்கூடிய திமிங்கலங்களை எல்லாம் கைகளில் பிடித்து விளையாடுவாராம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்திரனும் மற்ற தேவர்களும். அவர்களுக்கு கோபம் வந்து விட்டதாம். ஏன்னா இந்த சுட்டி குழந்தை என்னவெல்லாம் செய்கின்றது, வானத்திலே ஏறுகின்றது, மலைகளை பெயர்த்து எறிகின்றது, கடலிலே விளையாடுகின்றது, தன் இஷ்டம் போல அல்லவா செய்கின்றது. இது யார்? இப்படிப்பட்ட அருமையான வல்லமை உடைய பாலகன் யார்? இந்த கேள்வி தேவர்களுக்கு எழுந்து விட்டதாம். அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்களா முருகப்பெருமானை கூப்பிட்டு, அப்பா நீ யார்? இவ்வளவு அருமையாக விளையாடுகின்றாய் அல்லவா, இத்தனை உறுதி உன்னுடைய இந்த தேஜஸ் எப்படி உண்டானது உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் கேட்கின்றாராம், என்னால் உங்களுக்கு என்ன தொல்லை ஏற்பட்டு விட்டது, என் இஷ்டம் போல் விளையாடுகின்றேன், இதனால் உங்களுக்கு என்ன தொந்தரவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது தேவர்கள் சொல்கின்றார்களாம், நீ இப்படி கடலிலே இறங்கி விளையாடுகின்றாய், காற்றை நிறுத்துகின்றாய், மலைகளை தூக்கி பெயர்த்து எறிகின்றாய், இதனால உனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் உறுதியாக சொல்கின்றாராம், என்னுடைய பார்வை பட்டாலே ஞானம் கிடைக்கும், என்னுடைய கைகள் ஒன்றை தொட்டாலே அதற்குரிய சிறப்பு மேம்படும், அதற்கான அருமையான கீர்த்தி உண்டாகும் அப்படின்னு. ஆனா தேவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இது யாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவர்கள் தட்சனுடைய யாகத்தில் கலந்து கொண்டு பெற்ற சிவ அபராதம் தண்டனை இருக்கின்றதல்லவா, அதனால் அவர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள், கொஞ்சம் கலங்கி போயிருக்கின்றார்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பாலகன் யார் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அதனால் இத்தனை கேள்விகளை கேட்கின்றார்களாம். அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கின்றாராம், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த சிவசக்தி ஐக்கியத்தால் பிறந்த பிள்ளை முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்பொழுது தேவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகின்றது. ஏன்னா நம்மை காப்பாற்ற வந்தவர் அல்லவா முருகப்பெருமான், இவர்தான் சூரபத்மனை அழிக்க முடியும். இப்படித்தானே வரம் வாங்கி இருக்கின்றான் சூரபத்மன். ஏன்னா 108 யுகம் முடிய போகின்றது, அத்தனை யுகம்தான் அவன் ஆள முடியும் இந்த அண்டங்களை. இப்பொழுது முருகப்பெருமான் தோன்றிவிட்டார், நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. எப்படியும் சூரபத்மன் அழிந்து விடுவான், நம்மை காப்பாற்ற வடிவேலன் இருக்கின்றான் என்ற உறுதியான நிச்சயமான கொள்கை அவர்களுக்கு தோன்றிவிட்டது மனதிலே. முருகப்பெருமான் பாருங்க, இப்பொழுது தன்னுடைய கூட்டத்தோடு இணைந்து விட்டார். 9 சேனாதிபதிகள், 1,00,000 வீரர்கள் கொண்ட போர்க்குழு, படைகள் தயாராகிவிட்டன. ஆனால் சூரபத்மனை எதிர்க்க வேண்டும் அல்லவா, எப்படி எதிர்க்க போகின்றார்கள், சூரபத்மனை எப்படி சந்தித்தார் முருகப்பெருமான் என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம். அதுவரைக்கும் நாம் கந்தனை சிந்தனை செய்து கொண்டு இருப்போம். வேலும் மயிலும் சேவலும் துணை. மீண்டும் சந்திப்போம் கந்த புராணத்தின் அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. முருகா சரணம்.